நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கிருஷ்ணகிரியில் அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் திடீரென 5 அடி நீளமுள்ள பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு அதிக அளவில் மாங்கனி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மாங்கனிகளுக்கு போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனையில் இருக்கின்றனர். இதனால் சாலைகளில் மாங்காய்களை கொட்டியும் மரங்களை வெட்டியும் பல்வேறு போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் போது ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் விளைந்த சுமார் 3000 கிலோ மாங்கனிகளை டிராக்டரில் கொண்டு வந்து போராட்டம் நடந்த இடத்தில் முன்பு கொட்டினார். அப்போது டிராக்டரில் இருந்து வெளியே வந்த 5 அடி நீளம் கொண்ட கொம்பேரி மூக்கன் பாம்பு சாலையில் வளைந்து ஓடியது. அந்த பாம்பு உண்ணாவிரத போராட்டத்தை நோக்கி நுழைய முயன்றது. இதனால் அங்கிருந்தவர்கள் பதறியடித்து ஓடினர். அப்போது கூட்ட நெரிசலில் ஓடியவர்களின் காலில் மிதிப்பட்டு பாம்பு உயிரிழந்தது. கொம்பேரி மூக்கன் நச்சுத்தன்மையற்ற பாம்பு என்றாலும் திடீரென கூட்டத்திற்குள் நுழைய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.